வணக்கம். நான் உங்க டாக்டர் சுனில்குமார் பேசுறேன், மருத்துவ உளவியல் நிபுணர். சிந்தனை அப்படின்றது என்ன, அது எப்படி உருவாகுது? இப்போ சிந்தனை மூலமா தான் இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது இதை ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தை நம்மளுக்கு புலப்பட வைக்கிறதே இந்த சிந்தனைகள் தான். அப்போ இந்த சிந்தனைகள் எப்படி உருவாகுது? சிறு வயதுல இருந்தே நம்ம பார்க்கறதும் கேட்கறதும் நம்ம உள்ள நிறைய தகவல்களை சேமிச்சு வச்சுப்போம். இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் மூளையில சேமிக்கப்படும் போது ஏனோதானோன்னு நம்ம சேமிச்சு வைக்கிறது இல்லை. அதை கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஏன் அப்படி சேர்த்து வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எப்பயாச்சும் அந்த தகவல்கள் தேவைப்படும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பழைய தகவல்களை வச்சு தான் இப்போ கண்ணு முன்னாடி இருக்கிற உலகத்தை நம்ம ஆய்வு பண்ணுறோம், ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ இந்த பழைய தகவல்கள் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு மூளையில் நம்ம பதுக்கி வச்சுருக்கோம். அப்போது நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, சில கான்செப்ட்ஸை உருவாக்கிப்போம். அதாவது நம்மளை பற்றியும், நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றியும், ஜனங்களை பற்றியும், எல்லாத்த பற்றியும், நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றியும் ஒரு கான்செப்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் திங்கிங்கோட முக்கியமான ஒரு வேலையாக அது அமையுது. அதாவது ஃபஸ்ட்டு திங்கிங்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உலகத்தில் இந்த திங்கிங் மூலமாக நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கு நம்மளோட திங்கிங் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்றதான் என்னோட கருத்து. சரி, ப்ராப்ளம் சால்விங்கோட திங்கிங் அங்கே முடிஞ்சிடுச்சா அப்படின்னா கிடையாது. ரெண்டாவதாக அனுமானம் பண்ணுறது, லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கறது, ஒரு இன்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திங்கிங் மூலமாக தான் நடக்குது. அடுத்த லெவலில் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், மாறுபட்டு யோசிக்கிறது, பல கோணங்களில் யோசிக்கிறது. இந்த மாதிரியான யோசனைகள் அடுத்த கட்டமாக நம்மளுடைய யோசனைகள் விரிவடையுது. உச்சபட்சமான நம்மளுடைய சிந்தனையோட வெளிப்பாடு கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்கிறோம். அதுக்கு எல்லை கிடையாது, அதுக்கு ஒரு வரம்பு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சிந்தனைகள் மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம். எப்படி நம்ம மூச்சு விடுறது ஒரு நார்மலான உடலோட ஒரு செயலோ, அதே மாதிரி மூளையோட ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷனிங் தான் இந்த திங்கிங்னு சொல்லப்படுற விஷயம். நிறைய பேர் இந்த திங்கிங்கை நம்ம கட்டுப்படுத்தணும், இந்த திங்கிங்கை நான் மாற்றிடணும், எனக்கு பாசிட்டிவாக தான் நான் திங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த திங்கிங்கோட நம்ம மல்லு கட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, திங்கிங்க்கு எல்லையும் கிடையாது, திசையும் கிடையாது. பெரும்பாலான மனநல பிரச்சனைகள் இந்த திங்கிங் ப்ராசஸ் பிரச்சனை இல்லாதனால தான் ஏற்படுது. இதே இந்த திங்கிங் ப்ராசஸ் ரொம்பவே டிஸ்டார்டடாக ஆச்சுன்னா பெரிய பெரிய மனநோய்கள்லாம் வரும். அப்போ இந்த திங்கிங்கை நம்ம கண்காணிக்கிறது நல்லது. எனக்குள்ள வரக்கூடிய திங்கிங் அடிக்கடி நெகட்டிவாக வருதா, இல்லை ரொம்ப ஒரு லாஜிக்கே இல்லாமல் வருதா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனநல மருத்துவர்களையோ இல்லை மனநல ஆலோசகர்கள், குறிப்பாக மருத்துவ உளவியல் நிபுணர்களை கொண்டு போய் பார்க்கணுன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.